ஜனநாயகன் படம் போஸ்ட்போண்ட் ஆயிருச்சு. இதனால விஜய் ரசிகர்கள் எல்லாருமே ஒரு ஆழ்ந்த சோகத்தில இருந்தாங்க அப்படிங்கிற நியூஸ் போயிட்டுருக்கும்போது, விஜய் ரசிகர்களும் தாண்டி மத்த ரசிகர்கள், காமன் பீப்பிள் எல்லாரையுமே ஒரு சோகத்த ஆழ்த்தின ஒரு நியூஸ் தான் புதுச்சேரியில விஜய் அவர்களுடைய கட் அவுட். அதாவது ஜனநாயகன் படத்தினுடைய கட் அவுட் சரிந்து விழுந்து, ஒரு முதியவர், ஒரு ஏஜ்டு பெர்சன் மேல விழுந்து அவர் இறந்துட்டாரு. இப்போ அவர் உயிரோட இல்ல. ஸோ இந்த நியூஸ் தீயா பரவிட்டு இருக்குது. 2 தரப்பிலிருந்தும் கிரிட்டிசிசம் அண்ட் அலிகேஷன் ப்ளஸ் ஒப்பீனியன் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்ததே இல்லையா? ஏன் டிஎம்கே, ஏடிஎம்கே பீரியட்ல பேனர் யாருமே இறந்ததே இல்லையா? அப்படிங்கிறாங்க. இங்கே இன்னொரு சைடில் விஜய் இனி எவ்வளோ பேர் தான் கொல்ல போகிறாரு, ஆல்ரெடி கரூர் இஷ்யூவில் வச்சு இதையும் கரெக்ட் பண்ணி ஒரு மாதிரி டிஃபேம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு நடுநிலையாக யாருமே பேச மாட்டுறாங்க. அதாவது ஒரு உயிர் போயிடுச்சு, இதுக்கப்புறமா இது நடக்காமல் இருக்க என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த பேனர் கலாச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு சமூக சீர்கேடை கொண்டு வந்திருக்கு. பேனர் வைக்கிறதுல தப்பே இல்லை, நான் அதுக்கு என்றைக்குமே அகென்ஸ்ட் இல்லை. அது கட்சியாகட்டும், சினிமா ஆகட்டும், உங்களுக்கு பிடித்த நபர் தலைவர்கள் அவங்களுக்கு பேனர் வைக்க தப்பு இல்லை. ஆனால் எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறத விஷயம். இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட்டில் பப்ளிக் பிளேஸ், அதாவது புதுச்சேரியோட ஒரு மெயின் ரோட் ஜங்ஷனில் விழுந்த வச்சனால தான் அங்கே அதோடைய காற்றோ இல்லை ஏதோ ஒரு இயற்கை சீற்றம்னால அந்த பேனருடைய கண்ட்ரோல் லூஸ் ஆகி கீழே விழுந்து அவர் இன்னைக்கு உயிரே இல்லை. இந்த நேரத்தில் உங்களுடைய ஃபேமிலிக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுபவங்களில் சொல்லிக்கணும். அண்ட் தயவு செஞ்சு இந்த பேனர் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் பிளேஸை கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நீங்கள் ஷோகேஸ் பண்ணி தான் ஆகணும். பேனர் வைக்கிறது தப்பு இல்லை, எங்கே வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து வைங்க. மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு உண்டாக்கணும். நீங்கள் அது கொடுக்குற பேனர்ஸ் அது ஒரு நடிகர்களுக்கும் வெறும் ஒரு அரசியல் தலைவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுக்கணும். ஸோ இதுக்கப்புறம் இதை பற்றி டிபேட் பண்ணி இவங்க தப்பு அவங்க தப்புன்னு சொல்லி ஒரு யூஸும் இல்லை. எனிவேஸ் ஒரு உயிர் போயிடுச்சு, இதுக்கப்புறமா இது நடக்காமல் இருக்கணும். அண்ட் மக்களிடையே ப்ளீஸ் இந்த நடிகர்களோ தலைவர்களோ அவங்கள வர்ஷிப் பண்ணுற அந்த கலாச்சாரம் சீக்கிரமாகவே கம்மி ஆகணும். செலிப்ரேட் பண்ணுங்கள், வர்ஷிப் பண்ணாதீங்க. பேனர் வைங்க, ஆனால் வித் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு வைங்க. ஒரு தேட்டர் முன்னாடியோ ஒரு மாநாட்டுக்கு திடலுக்கு முன்னாடியோ வைக்கிறது தப்பு இல்லை. பப்ளிக் பிளேஸில் வைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரலாம். இது இறுதியில் உங்களுடைய நீங்கள் யாருக்காக பிடிச்சி பண்ணீங்களோ அவங்களுடைய பேர் தான் இதில் கெடுது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்து பண்ணுங்கள்.